பிக் பாஸில் அடுத்த வாட்டத்துக்கான வீட்டு தலை யார் அப்படிங்கிறத ஒரு போட்டி டாஸ்க். அது என்னென்னா பலூனில் காலில் 2 பலூனை கட்டிக்க வேண்டியது, ஒவ்வொரு காலையும் ஒரு பலூனை கட்டிக்க வேண்டியது. அந்த பலூனை வந்து எதிர் டீம் வந்து வீட்டு தலைக்காக போட்டி போடுறவங்க எல்லாருமே போய் அதை மிதிக்கணும், அவ்வளோதான். அதுதான் பெரிய போட்டி. அந்த போட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதிரை, பார்வதி, அப்புறமா பார்த்திங்கன்னா கனி, கமருதீன், இவங்க 4 பேருமே தலைக்கு போட்டி போடுறாங்க. இதில் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா யாருமே வந்து ஒன்று ஆதிரை இல்லைன்னா கமருதீன், இவங்க 2 பேரும் தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு. மீதியெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து வீட்டு தலையாக இருந்திருக்கிறாங்க. பார்வதி இருந்தாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த சூழ்நிலையில் வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு சப்போர்ட்டரை வச்சுருக்காங்க. கனிக்கு வந்து விக்கல்ஸை வச்சுருக்காங்க. ஏற்கனவே விக்கல்ஸு கனி இவங்களோட ஒரு கூட்டு முயற்சி எப்பயுமே ஒரு சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஆனால் அதே சமயத்தில் வந்து கமருதீனுக்கு வந்து சபரி, அது பார்வதிக்கு வந்து அமித், ஆதிரைக்கு வந்து யார் நம்ம எஃப்ஜே, இவங்க எல்லாமே போட்டி போடுறாங்க. சரி, இவங்கெல்லாம் போட்டி போடுறாங்க, இவங்கெல்லாம் ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே வந்து ஆதிரையை வந்து தூக்கி கழுத்து மேலே தூக்கி வச்சுக்கிட்டோன்னா எப்படி பலூனை உடைக்க முடியும்? காலில் தான் பலூனை உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் எப்படி அவங்களால பலூனை உடைக்க முடியும்? உடைக்கவே முடியாது. அப்போ வந்து அமித் என்ன செய்கிறாப்புல, பார்வதி ஏற்கனவே ஒரு பலூனை உடச்சிட்டாங்க, ஒரு பலூனை அதாவே காற்று இறங்கி போயிடுச்சு, அதை கணக்கில் சேர்த்துக்க முடியாதுன்னுட்டாங்க. சரி, அப்போ பார்வதி அவுட்டு. அமித் என்ன பண்ணுவாப்புல, அப்போ வந்து ஆதிரையை வந்து இது பண்ணணும் அப்படின்னம்னா கீழே இறக்கி ஆகணும். கீழே இறக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதிரை காலை பிடிச்சி இழுக்கணும். இழுத்த உடனே பார்த்திங்கன்னா ஆதிரை கீழே கவுந்த உடனே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்புறமா எஃப்ஜே வேறு அமித்தை போய் அடித்த பிறகு பார்த்திங்கன்னா, அது இல்லாமல் அந்த பலூன் ஆதிரை காலில் இருந்து கலண்டு அதாவே கீழே வந்துடுச்சு. கமருதீன் போய் உடச்சிட்டாப்புல. கமருதீன் உடச்சோடனே கடைசியில் கமருதீன், கனி, இவங்க 2 பேர்த்துக்கு தான் கண்டிப்பாக தெரியும் இந்த போட்டி வந்து ஒரு சைடு முடியும் அப்படின்னு சொல்லி. கமருதீன் சைடு தான் முடியும். ஏன்னா கமருதீனை வந்து டேக் ஓவர் பண்ண முடியாது. கமருதீனுக்கு சப்போர்ட்டு விக்கல்ஸை வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டாப்புல சபரி. விக்கல்ஸை நகரவே விடலை அப்படிங்கிறனால அவர்னாலையும் ஒன்றும் செய்ய முடியல. என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. கடைசியில் கமருதீன் வந்து இது பண்ணிட்டாப்புல. ஆனாலும் நடுவராக இருந்த திவ்யா வந்து ரொம்ப கடைசி நேரத்தில் ஆதிரை பலூனை யார் மிதிச்சான்னு தெரியல, விக்கல்ஸ் மிதிச்சாப்புலன்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு குழப்பமாக பேசினாங்க. பிக் பாஸ் வந்து ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாப்புலங்க. வேறு யார் வந்து கடைசி காலில் வந்து பலூன் இருக்குது அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னா கமருதீன் காலில். அப்போ கமருதீன் தான் அடுத்த வாரம் வீட்டு தலை அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை முடிச்சிட்டாப்புல. இதில் யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, கமருதீனுக்கு சந்தோஷமோ இல்லையோ, மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் பார்வதிக்கு தான். அடுத்த வாரம் வீட்டு தலை அப்படின்னு சொல்லி இவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கலாம். கமருதீன் இந்த வாரம் எலிமினேஷன் ஆவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் அடுத்த வாரம் வீட்டு தலை ஆகிட்டார். என்ன பண்ணுறது? நடா போட்டி வைக்கிறீங்க?